ஹாய்ங்க, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கனடா சைடில் இருக்கிற நாயகரா. கேமரா நைட் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்கேன். எந்திரிச்ச உடனே அப்படி எதர்ச்சியாக எங்கள்கிட்ட பேசுகிறேன். இதை நாங்கள் நம்பணும் அப்படிங்கிறீங்களா? அந்த பில்டப்லாம் நம்ம கம்பெனி காட்டாது, நம்ம கம்பெனிக்கு அது செட்டும் ஆகாது. ஃபர்தராக நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வியூவை பார்த்துட்டு வந்துடுங்க. One, two, three. இந்த வியூவில் தான் நம்ம உறக்கம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock நம்ம வந்து ஹோட்டல் செக் அவுட் பண்ணோம். ஆமாம், நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம டொரண்டோ போகிறோம். ஸோ இப்போ என்ன பிளான், இன்றைக்கி எபிசோடில் என்ன பிளான் அப்படின்னா காமிச்சே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டவர் தெரியுதா? இந்த டவர் போகிறோம். இந்த டவர்லேருந்து அட்டகாசமாக இருக்கும் அந்த ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ் வியூ. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கேருந்து அமெரிக்கா அந்த சைடு, அமெரிக்கன் சைடு ஃபுல்லாக பார்க்கலாம் அந்த டவர்லேருந்து. ஸோ அது ஒன்று. அண்ட் தென் நாங்கள் மேட் ஆஃப் த மிஸ்ட், நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது போட் எடுத்துகிட்டு நம்ம ஃபால்ஸில் நனைஞ்சோம்ல. ஸோ அது மாதிரி இங்கே கனடா சைடில் ஒரு போட் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் ஃபால்ஸில் குளிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்கே ஆர்ப்பரிச்சிட்ருக்கு தெரியுதா? ஸோ இங்கேருந்து அந்த வியூ தெரியல, ஃபுல்லாக புகை மறைச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நம்ம ஜிடி ஹாலிடேஸ், நம்ம ஹோட்டல் பார்ட்னர். இப்படி ஒரு வியூவில் நமக்கு வந்து ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செஞ்சு கொடுத்ததுக்கு. உங்களுடைய ட்ராவல் நீட்க்கு ஒரு டூர் ஆப்ரேட்டர் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜிடி ஹாலிடேஸ்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. Hey, check out. Oh, that's just right over there for checkout. Thank you. ஓகே, செக் அவுட் பண்ணியாச்சு. ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கீ கொடுத்துட்டு அப்படியே வர வேண்டியதான். கார் வந்து அங்கே நிறுத்தியிருக்கோம், முன்னாடி தெரியுதா அந்த இடத்துல. ஸோ காரில் போய் பேக்கை போட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபால்ஸ் போவோம். வெளிச்சத்தில் உங்களுக்கு நான் சிட்டி உள்ளே காமிக்கல, இப்படி தான் இருக்கும். நைட் நம்ம வர லேட் ஆகிடுச்சுல. ஸோ இந்த ஸ்ட்ரீட் தாங்க நம்ம தங்கியிருந்தது. இதுதான் நம்ம ஹோட்டல். சரிதா? முரே ஸ்ட்ரீட்டு. பள்ளத்தில் இருக்குது ஃபால்ஸ். இடி இடிக்குது, மழை செம்தியாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு மழை போட்டிருந்தாங்க. மழையில் நினைக்கிறதுக்குள்ளோ கேட்குதா சத்தம், இடி சத்தம். ஐயோ மழை வந்துச்சுங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் காரில் போனோம். தம்பி, நீ ஃபால்ஸாக பார்க்க போகிற, நான் காட்டுறேன் பாரு உனக்கு இங்கே ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கர மழை கொட்டுது. மழை நிற்கிற மாதிரி தெரியலிங்க. 12:30 இப்போ டைமு. 2:30 வரைக்கும் மழை இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ப்ரொடிக்ஷனு. காரில் தான் உட்காந்துருக்கோம். காரில் உட்காந்துருக்கிறதுக்கு மனமில்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டிரைவ் போயிட்டு வரோமா. என்னங்க பார்த்தீங்களா, கனடா நயகரா சாலைகள்லாம் ஃபுல் மழை. லைட்டாக குறைஞ்சிருக்கு, நிற்கல. ஆக்சுவலாக வந்து மதியத்துக்குள்ளே நம்ம வந்து இங்கெல்லாம் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு டொரண்டோ போகிறதா பிளானு. பட்
அது வேலைக்கு ஆகாது போல். கொடை ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேஸ் ஸ்டேஷன் போய் கேட்டால் அவங்க வந்து டாலர் ட்ரீயில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டாலர் ட்ரீ முன்னாடி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொடையை வாங்குவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போம். இப்போ மழை சீசன் வர கொடை ஸ்டாக் இருக்குமான்னு தெரில. நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ளே போயிட்டு. எது எடுத்தாலும் $2 நினைக்கிறேன் இங்கே. கொடை இல்லைங்க டாலர் ட்ரீயில். பட் இந்த பவுச் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ரெயின் கோட் மாதிரி இருக்கும்ல, இது வேணா இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னாங்க. இது யூஸ் இல்லை, ஏன்னா நம்ம அந்த போட் போனால் அங்கேயே கொடுப்பாங்க. பட் ஸ்டில் இப்போதைக்கு இதுதான் இருக்குது, சரி இருக்கிறத வாங்கிப்போம், இதை வச்சே நம்ம வந்து மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு வாங்கிட்டு வெளியே வந்தால் மழை நின்றுச்சு. என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்குது நம்ம பொழப்பு. தட்ஸ் ஓகே. இது வந்து அப்படியே வச்சுப்போம், இன்னும் 2-3 நாள் இங்கே தானே இருப்போம், எப்போயாவது தேவைப்படும். ஸோ வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த க்ரூஸுக்கு கிளம்புவோம். ஆனால் நிறைய பஞ்சாபி ஹோட்டல்ஸுங்க. திரும்பின முக்க எல்லாமே வந்து 1-2 ஹோட்டல் இருக்குது. பாருங்கள், மோக்ஷா, அங்கே வந்து பாருங்கள். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், பின்னாடி தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நயகரா சிட்டி க்ரூசஸ் அப்படின்னு வந்து மேப் போட்டாலே இந்த இடத்துக்கு தான் வருது கரெக்டாக. நீங்கள் வந்து ஊபர், லிஃப்ட்டு போட்டாலும் நீங்கள் நயகரா சிட்டி க்ரூசஸ் அந்த அட்ரஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே பார்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பி வந்துடாதீங்க. எங்கேயாவது தூரத்தில் பார்க் பண்ணிவிட்டு ஊபரில் வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து வாக் பண்ணியே வந்துடுங்க. டைம் இருந்ததுன்னா நல்லா வாக் பண்ணியே நீங்கள் சுற்றலாம். Hey, tickets for boat. Underneath the white tent right over there. Right there? Yep. Okay, thank you. டைரெக்டாக அங்கேயே போய் வாங்கிக்க சொல்லிட்டாங்க. ஓகே, பெருசாக க்யூ இல்லைங்க. செல்ஃப் சர்வீஸும் காலியாக தான் இருக்குது, கவுண்டரும் காலியாக தான் இருக்குது. நம்ம கவுண்டர்லேயே போய் வாங்கிப்போமா? Hey, one for the boat. I'll have 2 adults. 1:30 to 2:30 டைம் ஸ்லாட்டு. ஸோ இந்த சைடு தான் போகணுமா? ஓகே, ஃபைனலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். இது எத்தனை முறை வந்தாலும் சலிக்காதுங்க இந்த வந்து க்ரூஸ் மட்டுமே. நம்ம அந்த சைடு நயகரா, அதாவது அமெரிக்கா சைடை நம்ம இது வரைக்கும் 4 டைம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் போட்டு. இது வந்து 5வது டைம் அண்ட் ஃபஸ்ட் டைம் கனடா சைடு. பட் எவ்ரி டைம் வரும்போதும் வந்து இது ஒரு ஜாலியாக இருக்கும். ஜஸ்ட்டு போட்டில் போயிட்டு வரது தான் போர் அடிக்கும். பட் இது வந்து வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். தெரியுதா? ஸோ இங்கேருந்து லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது தெரியுதுங்களா? அந்த க்ரீன் போட் அதுதான் நம்ம யூஎஸ் சைடு போனது. கனடா சைடில் வந்து இவங்களுக்கு அது லேயராக அப்படியே இங்கே நிறைய இடம் இருக்குது. அதனால் வந்து நிறைய இந்த இடத்துல ஓப்பனாக வச்சு இங்கேயே பாருங்கள் கடைகள்லாம் கூட வச்சுருக்குறாங்க. பட் யூஎஸ் சைடில் வந்து இடம் இல்லை, ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே பள்ளம் மாதிரி இருக்குல்ல. அதனால் வந்து அதற்காகவே அவங்க அந்த டவர் கட்டி, அந்த போட் ஆப்ரேட் பண்ணுறதுக்காகவே அந்த ஒரு டவர் மாதிரி கட்டி அதில் வந்து லிஃப்ட் வச்சு கூப்பிட்டு வந்து தான் அந்த போட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய இடம் ஓப்பனாக கீழே கரெக்டாக. அண்டு இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இவங்ககிட்ட. அந்த ஜிப்லைன் இருக்குது, பள்ளத்தில் விழுற மாதிரி ஒரு ட்ரெயின் ஏதோ வச்சுருக்காங்க.
ஓகே அப்படியே உள்ளே போவோம். யா Please. Hey, right here. ஃபோட்டோ எடுத்தாச்சு. இது கொடுத்தா நம்ம ஃபோட்டோ வந்துருமா? This way. டிக்கெட்ஸ் தொலைச்சிடாதீங்க, கடைசி வரைக்கும் கேட்குறாங்க. தேங்க்யூ. அண்ட் டிக்கெட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெஸ்ட் ரூம்ஸ் அங்கே இருக்குது. மொபைல் டாய்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. பட் போட்லேயும் இருக்கான், வேணால் நீங்கள் வந்து போட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கெனேடியன் கலரா? ஸோ நம்ம க்ரூஸ் தாங்க. ஓகே, போட்டுப்போமா? அப்படியா? ஃபுல்லா நல்லா இருக்கா? ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ அந்த போட் போயிடுச்சுங்க. நம்ம அடுத்த போட்டு stairs on both sides, wherever you are. Yeah, ஃபேஸ் த ரெஸ்ட் ரூம். ஸோ ஓகே, மேலே போயிடலாம். நம்ம இங்கே வந்து ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூம் இருக்குதுன்னு சொன்னேன். இங்கே இருக்குது பாருங்கள் ரெஸ்ட் ரூம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கீழே வேறு ஒன்றும் இல்லைங்க, கீழே காலியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஷூ சாக்ஸ்லாம் பயங்கரமாக நனைஞ்சிட்டா அதுக்கப்புறம் பெருசாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் ஷூ சாக்ஸ் போகிறதுக்கு ஒரு கவர் எடுத்து வந்தேன். ஸோ அந்த கவரில் போட்டு ஷூ வந்து பேக்குள்ளே வச்சுட்டேன். நான் பேசுகிறது சரியாக கேட்காது. சப்போஸ் கேட்கல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஏன்னா மைக்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஃபுல்லாக நனைஞ்சிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து காமிக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் போகும்போது நயகரா ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அது தயாராக இருக்கேன். Ladies and gentlemen, welcome aboard Niagara City Cruises. May I have your attention, please? This is an important safety announcement. This boat is equipped with all necessary and proper firefighting and life-saving equipment. In the event of an emergency, our trained crew members will assist you with your life-saving equipment. For your safety, life jackets are stored in the labeled storage containers located throughout the boat. Instructions on how to wear a life jacket. We hope you enjoy your boat tour to the falls. Thank you for choosing Niagara City Cruises. நயாகரா படகு பயணம் இனிதே ஆரம்பம். அந்த பிரம்மாண்ட இலக்கை நோக்கி ஒரு 20 நிமிட பயணங்க இது. இந்த பயணத்தில் முதல்ல நம்ம கடக்க போகிறது அமெரிக்கன் ஃபால்ஸ். இதுவே பிரம்மாண்டம் தான். இதை விட பிரம்மாண்டமான இலக்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அமெரிக்கன் ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல, அதுதான் பிரைடல் வெயில் ஃபால்ஸ். நான் அவ்வளோ குட்டியாவாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபால்ஸ் நம்மளை பார்த்து. ஆனால் இந்த இடத்துலேருந்து அதை தூக்கிட்டு போய் வேறு எங்கேயாவது வச்சிங்க அப்படின்னா அதுவும் பிரம்மாண்டமான ஃபால்ஸ் தான். இங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று ஃபால்ஸில் நனைஞ்சிட்ருக்காங்கள. இந்த இடத்தினுடைய பேர் கேவ் ஆஃப் த வின்ஸ். இது எல்லாமே வந்து அமெரிக்கன் சைடு இருக்குது. இந்த கேவ் ஆஃப் த வின்ஸ் ஒரு தனி அட்ராக்ஷன். அதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கி உள்ளே ஒரு டனல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நடந்து வந்து இந்த இடத்துல நனைஞ்சிட்டு போகலாம். இங்கே பறவைகள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறத பாருங்களேன். நயகரா ஃபால்ஸினுடைய இன்னொரு ஸ்பெஷல், இங்கே எப்போ வந்தாலும் இந்த ஆற்றில் இதை சுற்றி மேலே மரங்களில் அவ்வளவு பறவைகள் கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியும்.
எவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கு பாருங்கள் அந்த பறவைகளுக்கு. அப்படியே ரியல் அட்வென்ச்சருக்கு தயாரா? இது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இங்கே நின்று அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அந்த ஃபீல் கிடைக்கும். பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வர்ச்சுவலாக அதை கடத்த முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? ரெடி? கீழே போயிடலாமா? கீழே ரொம்ப க்ளோஸில் இருப்போம். தண்ணியால் நிரம்பி வழிய போகுது. ஓகே, கெட் ரெடி கைஸ். நயாகராவின் கோர் மையம் இப்போ நம்ம கண் முன்னே. இந்த பிரம்மாண்டத்தை பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் இவ்வளோ சுமார் 2200 அடி அகலம், 167 அடி உயரம், வினாடிக்கு சுமார் 61,000 கியூபிக் ஃபீட் தண்ணீர் இந்த ஹார்ஷூ ஃபால்ஸ் இந்த மையப்பகுதியிலிருந்து மட்டுமே. வருடத்தின் 365 நாட்களும் மாறாத அழகு, மாறாத ஆர்ப்பரிப்பு, 7 இயற்கை அதிசயங்களில் ஒன்று. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட அந்த பிரம்மாண்டம் நம் கண் முன்னே. நனைய தயாரா? வாங்க போலாம். ஆழ்கடலில் பயணிக்கும்போது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான புயல் மழை அடித்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. பயங்கரமாகவும் பயமாகவும் இருக்கும்ல, அதே பயங்கரம். ஆனால் பயம் இல்லை, உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி. எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் என்னோட சேர்ந்து நினைங்க, என்னோட சேர்ந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள். ஃபால்ஸில் குளிச்சா மூச்சு திணறோம்ல, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக ப்ரீதிங் ட்ரபிள் இருக்கு. அதெல்லாம் இப்படி அப்பப்போ லைட்டாக அதாவது நாங்கள் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஃபால்ஸ்லலாம் குளிக்கும்போது முகத்து மேலே தண்ணீர் நேரடியாக விழுந்தால் நமக்கு மூச்சு திணறோம்ல,
அந்த மாதிரி இருக்குது இங்கே நம்ம முன்னாடி பார்த்து நான் முகத்தை வச்சுருந்தேன் அப்படின்னா. அதனால் அப்பப்போ திரும்பி நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பாறைகள் இருக்குங்க, அது மேலே தண்ணி இருக்கு. பாறையெல்லாம் ஃபுல்லாக மறைஞ்சிருக்குது. பட் அதை பார்க்கவே தணருது. அதனால தான் வந்து வளர்றேன். பாறைகள் தெரியுதா முன்னாடி? இங்கே பாறைகள் இருக்கிறதுனால அங்கே அது மேலே தண்ணீர் விழும்போது அந்த சிதறல் இன்னும் அதிகமாக இருக்குது, அந்த ஆக்ரோஷம் இன்னும் அதிகமாகுது. இருக்கும்போது மாட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. தண்ணி பாருங்க இங்க. வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுல்ல, செம எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு அமெரிக்கன் சைடு இருக்கிற, அதாவது அமெரிக்கன் ஃபால்ஸை பார்த்தீங்க. ஓகே, நம்ம குளிச்சு முடிச்ச உடனே ரயில் வந்துச்சு. அண்ட் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆல்மோஸ்ட் மேட் ஆஃப் த மிஸ்டும் இது கனடா சைட் க்ரூஸும் ஆல்மோஸ்ட் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஒரே வித்தியாசம், நம்ம அந்த டவர் மேலேருந்து அப்படி இறங்கி வந்து போட்டு ஏறணும். இது வந்து அப்படியே லெஃப்டில் இறங்கி வந்து ஏறணும். இவங்க கொடுக்குற கலர் செவப்பு, அவங்க கொடுக்குற கலர் ப்ளூ. அது வந்து எலக்ட்ரிக் போட்டால் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது மாற்றிட்டாங்களா அப்படின்னு தெரில. போகும்போது ஷூ சாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் பேக்கில் அப்படின்னு சொன்னேன்ல. ஆக்சுவலாக வந்து அப்படி பண்ணக்கூடாதான். தண்ணீர் உள்ளே விழும்போது காலுக்கு வந்து க்ரிப் இருக்காதான். எதர் ஷூ போட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் செருப்பு மாதிரி போட்டிருக்கணும். ஏதாவது ஒன்று காலுக்கு நீங்கள் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க. எப்படி இருந்தது நயகரா க்ரூஸ் அனுபவம்? அண்ட் அதுக்கும் மேட் ஆஃப் த மிஸ்ட் நம்ம லாஸ்ட் டைம் யூஎஸ்லேருந்து போனதுக்கும் கனடா சைட்லேருந்து போகிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டது உங்களுக்கு தெரியல, பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். எது நல்லா இருந்தது, அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இது நான் 5வது டைம் நான் போட்டில் போகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைம் வரும்போதும் அந்த அந்த என்னது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து குறையிறதில்ல. நம்ம இது மாதிரி தான் இப்போது ஊட்டி, மூணாறு, கொடைக்கானல் நம்ம வந்து ஒரு முறை போனால் இன்னொரு டைம் போகிறது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைம் போகும்போதும் வந்து அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஒரு ஹாப்பினஸை கொடுக்குதில்ல. அந்த மாதிரி தான் இந்த நயகரா ஃபால்ஸில் குளிக்கிறதும்.
ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வர்ச்சுவலாக உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணேன். பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ முடிக்க போகிறதில்ல. நான் அப்படியே இப்போ நம்ம கீழே இருந்து பார்த்து அப்படியே வாக் பண்ணி போயிட்டு நான் அந்த ஹார்ஷூ ஃபால்ஸ் பக்கத்தில் நான் நைட்டில் காமிச்சேன். அப்போ கிளியராக வியூ இருந்திருக்காது. ஸோ பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இடங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஓகேங்களா? போகலாம். சாப்பாடு, ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாமே இங்கேயே இருக்குதுங்க. நாயகரா சாரலில் நனைஞ்சிக்கிட்டே நீங்கள் வந்து இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே ருசிக்கலாம். ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல். அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா இவங்க இந்த சோவனீர்ஸ் ஷாப்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. எவ்வளோன்னு பார்ப்போமா? ஹூடிஸ்லாம் $60 அந்த ரேஞ்சில் இருக்கேன். இதெல்லாம் $6. மேக்னெட்லாம் $7. உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணிங்க, நிறையா வாங்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா இங்கே பக்கத்துலேயே வந்து டாலர் ட்ரீ நம்ம போயிட்டு வந்தோம்ல, டாலர் ட்ரீ போனீங்கன்னா அங்கேயும் நிறைய சோவினீர்ஸு, இந்த மேக்னெட்ஸு, கீ செயின்ஸு, கனடா நாயகரா ஃபால்ஸ்னு போட்ட அதெல்லாம் கிடைக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா $1, $2 உங்களுக்கு கிடைக்கும். இங்கே $7, $6ங்கிறது அங்கே வந்து நீங்கள் $1, $2 வாங்கி முடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா அந்த சோவினீர்ஸ் இந்த கிஃப்ட் ஷாப்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா இங்கே கிராண்ட் வியூ ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபால்ஸ் வியூவில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். சரி, அப்படியே நம்ம கிளம்புவோம். டைம் இப்போது 2:54ங்க. ஜிப்லைன் பண்ணலாமா வேண்டாமா? டைம் இல்லை, பட் எவ்வளோன்னு டிக்கெட் அது பார்த்துட்டு போவோம். டிக்கெட் எவ்வளோன்னா $57 வருதுங்க. நம்ம போட்லேருந்து இறங்கி ஒரு 20 மினிட்ஸ் கூட இல்லை. எப்படி வந்து கிளியராக இருந்தது, ஸ்கை ஃபுல்லாக வந்து ப்ளூவாக மாறிச்சு, வெயில் தெரிஞ்சது. இப்போ அப்படியே மாறிடுச்சு பாருங்கள், மறுபடியும் ட்ரிசில் ஆகுது. அண்ட் இங்கே இருந்தாங்க ஜிப்லைன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 பேர் ஒரே டைமில். நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, டுவர்ட்ஸ் அப்படியே ஃபால்ஸ் பார்த்த மாதிரியே போகிற மாதிரி. அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிசில் ஆகிட்டு இருக்குது. பெருசாக மழை வந்தாலும் இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பெருசாக ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரியலிங்க. இந்த க்ரூஸாக இருக்கட்டும், இந்த ஜிப்லைனாக இருக்கட்டும், ஸ்டில் இந்த ட்ரிசில் ஆகும்போதே பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, அப்படியே கிளம்புவோமா? அண்ட் வாக் பண்ணி போகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ரோடு இருக்குதுங்க. அந்த சைடு மெயின் ரோடு தெரியுதா? அதான் சொன்னல, இவங்ககிட்ட எக்கச்சக்கமான இடம் இருக்குது, நல்லா விரிவுபடுத்தி கட்டியிருக்கிறாங்க. அந்த சைடு மெயின் ரோடு, அதை ஒட்டியும் பெடஸ்ட்ரைன் இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே வாக் பண்ணி போகலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் வியூ ஒட்டியே அப்படியே வந்து வாக் பண்ணி போகலாம் அந்த கடைசி வரைக்குமே. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதை ஒட்டி அப்படியே வாக் பண்ணி போவோம். இங்கேருந்து அந்த ஸ்ட்ரெச், அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து வியூ பார்த்துட்டே போகலாம். மழை கொஞ்சம் ஹெவி ஆகுதுங்க. எதுக்கும் தேவைப்படும்னு சொல்லி அப்படியே மடித்து கவரில் போட்டு வச்சேன். அப்படியே எடுத்து மாட்டிக்கிட்டேன். நம்மளுடைய டாலர் ட்ரீயில் வாங்கினதும் இருக்குது, பட் அது அப்படியே இருக்கட்டும் பேக்கப்புக்கு. இப்போதைக்கு இதை போட்டு அப்படியே போவோம்.
ஆனால் அந்த வாக்வே ஒட்டி பார்க் எவ்வளோ அழகாக எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல? பட் நல்ல தூரம் தான், ஒரு 2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்ரு. பட் இங்கே பெருசாக அதான் சொன்னேன்ல, வாக் பண்ணுறது பெருசாக அந்த டயர்ட்னஸே தெரியாது. அப்படியே பார்த்துட்டே நடந்து போகலாம். இங்கே பாருங்கள், இந்த வியூலாம் வந்து நம்ம அமெரிக்கன் சைடு கிடைக்காது. தெரியுதா? அந்த பிரிட்ஜ் வந்து அமெரிக்கன் சைடு கரெக்டாக அந்த சைடு தெரியுதா? அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் பெஸ்ட்டு வியூ கிடைக்கணுன்னா அந்த போட் எடுக்கணும். அந்த போட் எடுத்து அதுக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அது மேலே நின்னா தான் ஓரளவுக்கு அமெரிக்கன் ஃபால்ஸ் அண்ட் அந்த ஃபால்ஸ் வியூ ஓரளவுக்கு தெரியும். நயகராவினுடைய மொத்த அழகுமே வந்து கனடாவிலேருந்து மட்டும்தான் தெரியுது. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? அந்த எட்ஜுக்கு போயிட்டுருக்கோம். பார்க்குறது க்ளவுட்ஸ் இல்லை, அந்த தண்ணி கொட்டுற ஃபோர்ஸில் கிளம்புற அந்த நீராவியா என்ன சொல்லலாம், எப்படி போகுது பாருங்கள் அதனுடைய இம்பேக்டை. இந்த கசினோ தெரியுதா? அது வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். ஓகே, அந்த ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸினுடைய எட்ஜுக்கு வந்துட்டோம். அடுத்த ரவுண்டு நினைய தயாரா? இந்த இடத்துல அந்த சைடு ஒரு 1.5 கிலோமீட்ரு, இந்த சைடு ஒரு 1.5 கிலோமீட்ரு இப்படி நடந்து வந்தாலே வந்து உங்களுக்கு, அதாவது சொன்னல நைட்டே காமிக்கும்போது சொன்னேன், மழை இல்லை அப்படிங்கிற குறையை வந்து போக்கிடும். எப்பப்பெல்லாம் வந்து மழை வரலையோ ஊரில் நல்லா வெயில் அடிக்குதோ, இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு போயிட்டோம் அப்படின்னா மழையில் நனைஞ்ச ஒரு ஃபீல் கிடச்சிரும். அப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா, நம்ம போன போட்டது அப்படி கூட்டு போகிறாங்க. இங்கேயே இப்படி இருக்குது செதறது, அங்கே எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்களா நீங்கள்? அவ்வளோ க்ளோஸாக போயிட்டு வராங்க. அண்ட் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷனுங்க, உங்களால் போட்டில் போக முடியல, உங்களுக்கு போட் டிக்கெட்ஸ் கிடைக்கல, இல்லை போட்டில் போனால் ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே ரெயின்போ பாருங்களேன். சூப்பரில். ஸோ உங்களால் போட்டில் போகிறது வந்து செட் ஆகாது, போட் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா பிஹைண்ட் த ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கெனடியன் சைடு வந்து வச்சுருக்கிறாங்க. இங்கே மேலே மேட்டில் நின்னாலே நனைஞ்சிடலாம். பட் இன்னும் வந்து உங்களுக்கு அந்த க்ளோஷர் பக்கத்தில் அந்த லுக் கிடைக்கணும், நல்லா நனையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பிஹைண்ட் த ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தெரியுதா? அங்கே அதுக்கு நீங்கள் போகலாம். அங்கே ஒன்று இந்த டனல் இங்கே நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. நான் நைட்லாம் கூட நைட்டு 1 மணி 2 மணி அந்த டைமில் கூட நான் பார்த்தேன். அது வீகோ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 24 ஹவர் பாஸு $13 கெனடியன் டாலரு, 48 ஹவர் பாஸு $17, சைல்டு 9, 48 ஹவர் சைல்டு 13. நீங்கள் ஃபால்ஸ் கிட்டே இப்போ நம்ம அந்த ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ் பார்த்தோம்ல, அதுக்கு ஜஸ்ட் பின்னாடியே வந்து இங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கேருந்தே எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகலாம். அந்த கிளிஃப்டன் ஹில் அந்த ரோடு அண்ட் ஃபால்ஸ் வியூ வந்து நம்ம ஸ்டே பண்ண அந்த ஹோட்டலு. ஸோ எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி வந்து வீகோ கனெக்ஷன் வச்சுருக்காங்க. அங்கங்கே பஸ் ஸ்டாப்பும் இருக்குது, சின்ன சின்ன பஸ் ஸ்டாப்பு ரோட்டில் இருக்குது. அந்த வீகோ ஸ்டாப்பில் போய் உட்காந்திங்க அப்படின்னா நீங்கள் பஸ் ஏறி சுற்றிகிட்டே இருக்கலாம்.
ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஊபர், லிஃப்ட் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா. அண்ட் இப்போ ஒரு அரிய காட்சியை உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேன், பாருங்களேன். ரெடியா? அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிற அந்த ஹார்ஷூ ஃபால்ஸ், அந்த வியூ, அந்த இடம் இங்கே எவ்வளோ காமாக இருக்கு பாருங்க. அது வரைக்கும் அது சாதாரண ரிவர் தான். அந்த ஆக்ரோஷம் எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். ரெடியா? இங்கே தெரியுதா? நம்ம நைட்டு வரும்போது இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டு இருந்துச்சு, காற்று அடிக்கிற டைரெக்ஷன் பொறுத்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த டைரெக்ஷன் ஃபுல்லாக காற்று அடிக்குது, அந்த டைரெக்ஷன் ஃபுல்லாக வந்து தண்ணி அடிக்குது. செமையாக இருக்குல்ல இந்த இடத்துல வந்து பார்க்க. சரிங்க, அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் அந்த சைடு இருந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஹார்ஷூ ஃபால்ஸ் பார்த்துட்டு அங்கேருந்து ஊபர் எடுத்து நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு வந்து காரை எடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மெக்டிக்கு வந்திருக்கிறோம். மெக்டியில் வந்து மெக் சிக்கன் மீல், ஒரு சிக்கன் பர்கரு, ஒரு ஃப்ரைஸு, ஒரு கோக்கு வாங்கியிருக்கேன். $13.55 ஆச்சு, கெனடியன் டாலரு. பயங்கர பசி. கடைசியாக நம்ம நேற்று நைட்டு சாப்பிட்டது பீட்சா, பாப்பா ஜான்ஸ், அங்கே சாப்பிட்டது. காலையிலேருந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:38 ஈவினிங்கு. இந்த மழை இடையில் வந்ததுனால ஒரு ½ டே டிலே ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பிளான் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து அந்த டவர்லேருந்து ஒரு வியூ காமிக்கிறேன்னு சொன்னேன். அவசியம் பார்க்கணுமா? ஆல்ரெடி நம்ம நிறைய வியூ பார்த்துட்டோம். அண்ட் ஹெலிகாப்டர் வியூலாம் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் லாஸ்ட் டைமு. பட் ஸ்டில் வேணுமா பார்ப்போம். வாய்ப்பு இருந்ததுன்னா காமிக்கிறேன், அப்படி இல்லைன்னா அப்படியே கிளம்பிடுவோம். இங்கேருந்து கனடா, நம்ம டொரண்டோ, ஆல்ரெடி கனடாவில் தான் இருக்கோம். டொரண்டோ ட்ரைவ் பண்ணி டொரண்டோ டவுன் டவுனில் தான் நம்ம ஸ்டே. ஒரு 2 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறோம், 1.5-2 மணி நேரம். ஈவினிங் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ போய் அங்கே செக்இன் பண்ணிவிட்டு நைட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் டின்னர் கூப்பிட்ருக்குறாங்க, அங்கே போய் சாப்பிட்டுட்டு முடிஞ்சதுன்னா நைட் லைஃப். அண்ட் நாளைக்கு நாளான்னைக்கு முக்கியமான நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஒன்றும் பேசு, இல்லை சாப்பிட்டு பேசு அப்படிங்கிறீங்களா? கோபமாக இருந்தா? ஸோ இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் நம்ம இதோடு முடிச்சுப்போம். அடுத்த எபிசோட் நான் வந்து இந்த டவர் போனேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ டவர் பார்த்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணி கனடா போகிறது, அண்ட் கனடாவில் நைட் ஸ்டே, அண்ட் அடுத்தடுத்த பிளான்ஸ் தமிழ் ஏரியா நிறைய பிளான் வச்சுருக்கேன். அடுத்த 2-3 நாளைக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த எபிசோடை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். வெயிட் டு கோ. பை.